2026ஆம் ஆண்டுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A, குரூப் 4 தேர்வுக்கான தமிழ் மொழி தேர்வுக்கான தேர்வு தொடர் போய் கொண்டிருக்கிறது. அதோட தேர்வு எண் 4ஓட விடைகள் பார்க்க போகிறோம். கேள்வி எண் 1, கூற்று. புலியை பண்புள்ள விலங்கு என்பர். கூற்று என்ன சொல்றாங்கன்னா, புலியை பண்புள்ள விலங்கு என்பர். காரணம், தனக்கான உணவை வேட்டையாடிய பின்பு வேறு எந்த விலங்குகளையும் வேட்டையாடுவது இல்லைன்னு சொல்றாங்க. சரி, ஓகே. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தகத்தில் இருக்க வரி தான். புலி ஒரு பண்புள்ள விலங்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தனக்கான உணவை வேட்டையாடினதுக்கு அப்புறம் அந்த பகுதியில் வேற ஒரு விலங்கு போனா கூட அது வேட்டையாடாது. அதனால அதை பண்புள்ள விலங்குன்னு சொல்றோம். இது கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. கூற்றை விளக்குகிறது. சரியானது ஆப்ஷன் ஏ. கேள்வி எண் 2, கீழ்காண்பவற்றுள் மொழியின் முதலில் மட்டும் இடம்பெறும் குறுக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொழியின் முதலில் மட்டும் இடம்பெறும் குறுக்கம். குறுக்கம் அப்படின்னா என்ன? குறுக்கம், சரி, குறுக்கம் அப்படின்னா ஒரு சொல் தன்னோட ஒளியின் அளவுல இருந்து குறுகி ஒலிப்பது, அதாவது கால அளவு குறைந்து ஒலிப்பது தான் குறுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. குறுக்கம் இதுல என்னென்ன குறுக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், ஆயுத குறுக்கம் கொடுத்துருக்காங்க. கீழ்காண்பவற்றுள் மொழியில் முதலில் மட்டும் வரும் என்றால் அது அவுகார குறுக்கம். அவுகார குறுக்கம், குறுக்கம் என்பது ஓசையின் அளவு குறைந்து ஒலிக்கிறது தான். அவுகார குறுக்கம் தனித்து ஒலிக்கும் போது அதோட மாத்திரை 2, சரிங்களா? மாத்திரையின் அளவு குறைந்து ஒலிக்கிறதா சொல்லுவாங்க. தனித்து வரும்போது மாத்திரை 2 ஆகும். மொழியின் முதலில், சரிங்களா, மொழியின் முதலில் வரும்போதும் தனியா வவ் என்று வரும்போதும் அது 2 மாத்திரையா வரும். மொழியின் முதல்ல வரும்போது வவ்வால், இந்த மாதிரி மொழியில் முதலில் வரும்போது மட்டும் அது தன்னோட மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். மொழி இடையிலும் இறுதியிலும் வராது. இதுதான் அவுகார குறுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கம், ஐ என்பது நெடில் எழுத்து. அப்ப இந்த ஐ என்பதற்கும் 2 மாத்திரை அளவுகள் தான். ஐ என்பதும் நெடில் எழுத்து, ஐக்கு 2 மாத்திரை அளவு தான். ஆனால் ஐகார குறுக்கம் மொழி முதலில் வரும்போது 1.5 மாத்திரை அளவிலும், மொழி இடையிலும் 1 மாத்திரை அளவிலும், மொழி இறுதியில் 1 மாத்திரை அளவிலும், சரிங்களா, மொழி இடையில் 1 மாத்திரை அளவிலும், மொழி இறுதியில் 1 மாத்திரை அளவிலும் ஒலிக்கும். அதுக்கு ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கம் எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொல்லின் நடுவுல தான், அதாவது சொல்லின் இடையில தான் ஆயுதம் என்பது வரும். ஆயுதம் என்பது புள்ளி வச்ச எழுத்து தான். 3 புள்ளி, 30 புள்ளி, தனிநிலை, அக்கேனம் அப்படின்னு சொல்லுவோம் ஆயுத எழுத்து. ஆயுத குறுக்கம், ஆயுதம் இதற்கு அரை மாத்திரை. ஆயுத எழுத்திற்கு இதை நாம் மெய்யெழுத்தா தான் கணக்குல கொள்ளுவோம். ஆயுதம் அரை மாத்திரை. அப்ப ஆயுத குறுக்கம் கால் மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். கால் மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். மகர குறுக்கம். மகரத்தை அடுத்து எப்பொழுது வகரம் வருகிறதோ அப்பொழுதுதான் மகர குறுக்கம் வரும். மகர குறுக்கம், மகரம் இம், இதற்கும் அரை மாத்திரை. இவை மகர குறுக்கத்தின் பொழுது கால் மாத்திரையாக ஒலிக்கும். இவைதான் குறுக்கங்கள். கேள்வி எண் 3, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஆப்ஷன் ஏ, பொக்கிசம். பொக்கிசம் என்றால் செல்வம். சாஸ்தி, சாஸ்தினா என்ன? அதிகமா இருக்குது, அப்ப மிகுதி. விஸ்தாரம், விஸ்தாரம் நல்ல பெரிய விஸ்தாரமா பெரும்பரப்பா இருக்கு. அதுக்கடுத்து சிங்காரம், சிங்காரம் என்பது அழகு. ஓகே, சாஸ்தி என்றால் சரி. பொக்கிசம் என்பது செல்வம். ஆப்ஷன் பாம்பே. பொக்கிசம் என்பது செல்வம், சாஸ்தி மிகுதி. 4, 3, 1, 2, சரிங்களா? சரி. கேள்வி எண் நேற்று கூட்டல் இரவு சரியாக சேர்க்கும் முறையை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேற்று கூட்டல் இரவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி,
நேற்று இங்க நிலைமொழி இறுதி எழுத்து இரு கூட்டல் உகரம் அப்படின்னு இருக்கு. வருமொழி எழுத்துல இகரம். அப்ப இது உயிரெழுத்து, இங்கேயும் உயிரெழுத்து. இப்ப பாருங்க, இந்த உகரம் உயிர்வரின், இது உயிர்வரின் இந்த உக்குரல் மெய்யை விட்டு ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். இதற்கு அடுத்து இரு கூட்டல் இ என்னவா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இரு கூட்டல் இ அப்ப ரி. அப்ப உடல் மேல், இது மெய் என்பது உடல் மெய்யெழுத்து, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதியின்படி ரியா மாறிடுச்சு. சோ இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா நேற்றிரவு அப்படின்னு எழுதணும். சரிங்களா? நேற்றிரவு எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ. சரி, கேள்வி எண் 5. அவ்விய நெஞ்சத்தான் அவ்விய என்ற அடிக்கோடிட்ட சீரின் எதிர்ச்சொல் தருகன்னு கேட்கிறாங்க. அவ்விய நெஞ்சத்தான் அடிக்கோடிட்ட சீரின் எதிர்ச்சொல். அப்ப அவ்விய என்பது செவ்விய. அப்ப அவ்விய அப்படின்னா என்ன? பொறாமை. அவ்விய நெஞ்சத்தான் அப்ப பொறாமை இல்லாத, சரி பொறாமை உள்ள, பொறாமை உள்ள உள்ளவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே செவ்விய அப்படின்னா பொறாமை இல்லாத அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல என்பதன் எதிர்ச்சொல் கெட்ட. சரி, அதற்கடுத்து ஆப்ஷன் சி. யாண்டு உளனோ என வினவுதி அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். இந்த லைன் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கும்? யாண்டு உளனோ புறநானூறு. புறநானூறு. யார் இந்த பாடலை எழுதியிருப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா காவர் பெண்டு. காவர் பெண்டு அவர்களால் எழுதப்பட்டிருக்கும். 86வது பாடல்னு கொடுத்திருப்பாங்க. போரவை யாரு? போரவை கோப்பெரு நற்கில். சரிங்களா? போரவை கோப்பெரு நற்கிள்ளி அவர்களோட செவிலி தாயா இருந்திருப்பாங்க. அவர்கள் புலித்தங்கிய குகை, புலித்தங்கிய குகை இந்த பாடத்துலதான் வந்து இந்த கேள்வி இருக்கும். யாண்டு உளனோ என வினவுதி அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? நான் சிற்றில் நற்றூன் பற்றி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெண் வந்து நிற்பாங்க. அவங்க வந்து அந்த அந்த பையனை பெற்ற அம்மாட்ட வந்து கேட்கிறாங்க, உன் பையன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யாண்டு அப்படின்னு கேட்கும் போது அது எங்குன்னு அர்த்தம். சரிங்களா? யாண்டு, யாங்கு, யாண்டு என்றால் எங்கு என்பது அர்த்தம். சரி, எப்பொழுது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எப்பொழுது என்பது யாண்டும். என்னது? யாண்டும். யாண்டும் என்பதன் பொருள் இதுவும் ஒரு பாடல் வரியில தான் வந்திருக்கும். யாண்டும் என்ற சொல்லின் பொருள் எப்பொழுது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கேள்வி எண் 7. ராப்பி சேது பிள்ளை, அதாவது ராப்பி சேதுன்னு கொடுத்திருக்காங்க. ராப்பி சேது பிள்ளை பற்றி சரியான கூற்று எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் இவரு? இவரது பேச்சு நடை கவிதை போலவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவர் ஒரு தமிழறிஞர். சோ இவரது தமிழ் இன்பம் இவர் தான் எழுதியிருப்பாரு. சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் 1955. ராப்பி சேதுபிள்ளை அவர்களோட சாகித்ய அகாதமி பெற்ற விருது பெற்ற முதல் நூல் வந்து தமிழ் இன்பம். இவர் 19ஆம் நூற்றாண்டின் பல துறை வித்தகர்னு சொல்றாங்க. இது தவறு. தமிழகம் ஊரும் பேரும், தமிழகம் ஊரும் பேரும், மேடை பேச்சு. ஓகே, இது இவரது நூல்கள். வேலும் வில்லும், விருமாநகர், இதெல்லாம் இவரோட நூல்கள் தான். வேலும் வில்லும், விருமாநகர். 1 2 4, மூன்றாவது மட்டும் தவறா இருக்குது. ஓகே, 1 2 4. ஆப்ஷன் சி சரியான விடை. கறந்த பாலையும்
கறந்த பாலையும் காகம் குடியாது, எங்கள் கட்டபொம்முத்துறை பேரு சொன்னான், இவ்வடிகளில் இடம்பெறும். இவ்வடியில் பயிலும் தொடை நயம் தான் கேட்டிருக்காங்க. என்னென்ன இருக்கு? அடி எதுகை இருக்கு. எதுகைனா என்ன? எதுகைனா இரண்டாம் எழுத்து, அதாவது அடியின் இரண்டாம் எழுத்து இருக்கணும். இல்ல, ஓகே, சரியா? இல்ல. அடி மோனை அப்படின்னு இருக்கு. அடி மோனைனா என்ன? முதல் எழுத்து. முதல் எழுத்து, இது முதலடி, இது இரண்டாம் அடி, அதனாலதான் அதுக்கடுத்து பாக்குறோம். மோனைனா முதல் எழுத்து, அதுக்கடுத்து. அப்ப ஆன்சர் சரி, பாம்பே. அடி இயைபு. இயைபு என்றால் அந்த அடியின் கடைசி வரி எழுத்தோ சீரோ அசையோ ஒரே மாதிரியா இருக்கணும். சரிங்களா? அதுதான் அடி இயைபுல வரும். ஓகே. முரண் தொடை என்பது முதலடிக்கும் அடுத்த அடிக்கும் முரணாக எதிரெதிர் சொல்லாக வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் முரண் தொடை. ஆப்ஷன் வந்து வாங்க. கேள்வி எண் 9. தென் நாட்டில் முத்துராமலிங்கம் அவர்களுக்கும் வாய்ப்பூட்டு சட்டத்தால் பேச தடை விதிக்கப்பட்டது. அவரை போலவே வடநாட்டில் வாய்ப்பூட்டு சட்டத்தால் தடை விதிக்கப்பட்ட தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரி, அது முத்துராமலிங்கம் அவர்களுடைய பாடத்துல இந்த கேள்வி இருக்கும். முந்தைய வகுப்புலையும் இதை பார்த்துக்கிட்டே இருந்தோம். தென்னாட்டில் முத்துராமலிங்கம் அவர்களுக்கும் வடநாட்டில் வாய்ப்பூட்டு சட்டம் யாருக்கு விதிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா ஆன்சர் வந்து பாலகங்காதர திலகர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல நேதாஜி கொடுத்திருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவருடைய அரசியல் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியல் முத்துராமலிங்கம் அவருடைய அரசியல் குரு தான் நேதாஜி. சுதந்திரத்துக்கு பிறகு 1949 நேதாஜி அப்படின்னு இதழ் தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா? நேதாஜி அப்படின்னு இதழ் தொடங்கியிருப்பாங்க. முத்துராமலிங்கம் தான் தொடங்கியிருப்பாரு. அவரோட அரசியல் குருவாகவும் ஏற்றிருப்பாரு. நேதாஜி பாடத்துல கூட சொல்லியிருப்பாங்க, தமிழகத்துல இருக்க எல்லாரையும் வந்து இந்திய தேசிய இராணுவத்துல வந்து கலந்துக்கிறதுக்காக இவரோட பங்கு வந்து முக்கியமா இருந்திருக்கும். சரி, இதுக்கடுத்து அடுத்த கேள்வி. வங்க சிங்கம் என போற்றப்பட்ட தலைவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுவும் நேதாஜி தான். வேற தாகூர் கேட்டிருக்காங்க. தாகூர் அவரும் வந்து பிறந்தது வங்காளம் தான். பிபின் சந்திரபால் அவரும் பிறந்தது வங்காளம் தான். சரி, தாகூர் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் நம்ம புத்தகத்துல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிழக்கையும் மேற்கையும் இணைத்த தீர்க்க தரிசி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலிக்காக நோபல் பரிசு பெற்றவர். அவர் வங்க மொழியில தான் எழுதியிருப்பாங்க. ஆங்கிலத்துல மொழிபெயர்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த கீதாஞ்சலிக்கான நோபல் பரிசு கிடைச்சிருக்கும். அது மொழிபெயர்க்க துணை இருந்தவர் ஈட்ஸ் அப்படின்ற அறிஞர். சரிங்களா? சரி, கேள்வி எண் 11. கூற்று 1. கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு பிற மொழிகள் அறிமுகமாகி வருகின்றன. கூற்று படித்தல் எழுதுதல் என்னும் இரண்டாம் நிலையில் தாய்மொழி அறிமுகமாகின்றது. இரண்டுமே தவறு. சரிங்களா? அதாவது கேட்டல் பேசுதல் இதுதான் தன்னோட முதல் நிலை. அந்த முதல் நிலையில தாய்மொழிதான் குழந்தைகளுக்கு அறிமுகமாகும். பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் பாடத்துல வந்து இந்த லைன் கொடுத்திருப்பாங்க. படித்தல் எழுதுதல் என்னும் இரண்டாம் நிலையில் தான் பிற மொழிகள், நம்ம பள்ளிக்கூடம் போய் தான் பிற மொழியை படிக்க ஆரம்பிப்போம். வீட்டிலேயே வந்து தாய் தந்தை பேசும்போது நம்மளுக்கு அறிமுகமாகக்கூடியது நம்மளுடைய தாய்மொழி தான். சோ கூற்றுகள் இரண்டும் தவறு. அகமும் புறமும் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்டது என்ற கூற்றிற்கு ஏற்ற நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அகமும் புறமும் என்ற அகம்புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்டது என்ற கூற்றிற்கு ஏற்ற நூல் சங்க இலக்கியம் பாருங்க. அதுல அகம் புறம் இரண்டையுமே பிரிச்சு வச்சிருப்பாங்க. சோ பரிபாடல் இவை இசைப்பாடலா வந்திருக்கும். கலம்பக நூல்கள், எட்டுத்தொகை நூல் இந்த சங்க இலக்கியத்திலேயே இடம்பெற்றும். இது வந்து உடும்பலை நாராயண கவி அவர்களால் எழுதப்பட்ட ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி அந்த பாடல்ல தான் இந்த பாடல் வரி இருக்கும். அகம்புறம் மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்ட நூல் சங்க இலக்கியம். கேள்வி எண் 13. கீழ்கண்ட நூல்களில் வ.உ.சி அவர்களால் தமிழில் மொழிபெயர்த்த, நல்லா பாருங்க, தமிழில்
மொழிபெயர்த்த ஆங்கில நூல் மனம் போல் வாழ்வு. சரிங்களா, மனம் போல் வாழ்வு. இத 1916 வெளியிட்டிருப்பாங்க. இது யாருடைய அந்த தமிழ்ல மொழிபெயர்த்தனா வந்து ஆங்கிலத்தில் ஒருத்தர் எழுதியிருப்பார்ல, அவர் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் ஆலன். பள்ளி புத்தகத்துல வெறும் ஆலன் மட்டும் இருக்கும், அவருடைய ஒரிஜினல் பேர் வந்து ஜேம்ஸ் ஆலன். சரிங்களா, சோ வஉசி அவர்கள் இந்த புத்தகத்தை தான் வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. மெய் அறம், இத திருக்குறளை மையமா வச்சு, திருக்குறள் வழிநூல் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வருடம்? 1914 இதை எழுதி வெளியிட்டு இருக்காங்க. சென்னையில தான் வெளிவந்திருக்கும். 3 நூட்களுமே சென்னையில தான் வெளிவந்திருக்கும். இந்த மெய்யறிவு இவை சிறையில் இருக்கும்போது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கண்ணனூர் சிறையில, கோவை கண்ணனூர் சிறையில வந்து அடைச்சிருப்பாங்க. யாரு? வஉசி அவர்கள். அந்த கண்ணனூர் சிறையில இருந்தப்போ அங்க சிறைக்குள்ள இருந்தவங்களுக்கு அறிவுரை கூறும் விதமாக எழுதி வெளியிடப்பட்டதுதான் இந்த மெய்யறிவு அப்படின்ற நூல். 1915 வந்து வெளிவந்திருக்கும். இப்போ பாருங்க, 1914 மெய் அறம் அப்படின்னும், மெய் அறிவு 1915 அப்படின்னும், மனம்போல் வாழ்வு 1916 ஜேம்ஸ் ஆலன் அவர்களுடைய நூல். அது ஆங்கிலத்தில் எழுதியிருப்பாங்க, இவங்க தமிழ்ல மொழிபெயர்த்து எழுதி வச்சிருப்பாரு. த சீக்ரெட் வே, இது யார் எழுதியிருப்பா? சரி, சீக்ரெட் வே அப்படின்றது ரகசிய வழி அப்படின்னு சொல்லிடுவாங்க. மனோன்மணியம் கூட அந்த நூலை வந்து லிட்டன் எழுதியிருப்பார். சரிங்களா, லிட்டன் அவர் எழுதினதுதான் சீக்ரெட் வே. இத தமிழ்ல தழுவி, தமிழில் இதனை தழுவி மனோன்மணியம் சுந்தரனார் எழுதியிருப்பார். மனோன்மணியம் எழுதினால மனோன்மணியம் சுந்தரனார்னு சொல்றாங்க. அவங்கள மனோன்மணியம் நூலை வந்து இத தழுவிதான் எழுதியிருப்பாங்க. மறைவழின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா, சரி. கேள்வி எண் 14. தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன், அடிக்கோடிட்ட சொற்கள் எவ் இலக்கணத்தை சேர்ந்தது? எந்த இலக்கணம் தான் கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு முதல் இந்த லைனை பார்த்துருவோம். தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன், இதற்கு அடுத்த ஒரு வரி வரும். இன்னிலையை கற்று என் இன்னல்களையும் மறந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. யார் அவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வஉசி. சரிங்களா, அதே சிறையில் இருக்கும் போதுதான் இதையும் சொல்லியிருப்பாரு. தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன், இன்னிலையை கற்று என் இன்னல்களையும் மறந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களோட ஃபேமஸ் கோட்ஸ் தான். படித்து படித்து அடிக்கோடிட்ட சொல் எந்த இலக்கணத்தை சார்ந்தது? படித்து படித்து பாருங்க, 2 முறை வந்திருக்குது. பிரித்தாலும் படித்து என்பது ஒரு பொருளை தான் தருகிறது. அப்ப இவை அடுக்கு தொடராக உள்ளது. இரட்டை கிளவி, முந்தைய வகுப்பில் சொன்ன மாதிரி இரட்டை கிளவி பிரித்து பாத்தீங்கன்னா 2 சேர்ந்துதான் இருக்கும், பிரிக்க முடியாது. அப்படி நீங்க பிரிச்சீங்க அப்படின்னா அது பொருள் தராது. அதுதான் இரட்டை கிளவி. ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னு பாருங்க. ஒரு பொருட்பன்மொழி இதுல 3 வகை இருக்கு. இதுல ஒன்ன மட்டும் பார்க்கலாம். இப்ப மீ மிசை, மீ மிசை. சரிங்களா, இது 2 பிரிச்சு பாருங்களேன். மீ அப்படின்னாலும் மேல் தான், மிசை அப்படின்னாலும் மேல் தான். சரிங்களா, மீனாலும் மேல் தான், மிசைனாலும் மேல் தான். 2மே சேர்ந்து ஒரே பொருளை தான் தருது. இதை மீ மிசை அப்படின்னு சேர்த்து எழுதுறோம். இதனால வந்து இவை ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னு அழைக்கப்படுது. 15. கீழ்கண்ட கூற்றுகள், சரி கீழ்கண்டவற்றுள் இலக்கணம் உடையது, இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு அப்படின்னு சொல்லுவாங்க. இலக்கணம் உடையது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நிலம், நம்மளுக்கு தெரியும் நிலம், அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இலக்கணம் உடையது. மரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இலக்கணம் உடையது. எழுது அப்படின்னாலும் இலக்கணம் உடையதுதான். இதில் காரை என்பது மற்றும் இல்லை, இலக்கணம் உடையது என்று கூற முடியாது. இந்த காரை அப்படின்றத பாத்தீங்கன்னா தெரியும், இந்த குழு உக்குறி அப்படின்னு சொல்லுவாங்க. குழு உக்குறியில ஒரு குழுவுக்கு மட்டும் புரியுற மாதிரி சொல்லுவாங்க. அந்த குழுவுக்கு மட்டும் புரியுற மாதிரி இந்த காரை அப்படின்றது என்னன்னா துணி, அதாவது ஆடைன்னு சொல்லுவாங்க. ஆடை, ஆடையை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா காரை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கேள்வி எண் 16. எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமில் சிறிது உளவாகும். பேச்சு மொழியின்
சிறப்பு கூற்றை உணர்த்தும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்கிறாங்க. எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிதும் தத்தமிழ் சிறிது உளவாகும் பேச்சு மொழியின் சிறப்பு கூற்றை உணர்த்தும் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் நன்னூல். சரிங்களா? பேச்சு மொழிக்கு ஒரு இலக்கணமாக இந்த வடிகள் இடம்பெற்றிருக்கும். இவை நன்னூல்ல இடம்பெற்றதுதான். தொல்காப்பியம் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. 9 இயல், அதாவது அதிகாரம் 3 அதிகாரம் இருக்கும். எழுத்து, சொல்லு, பொருள். சரிங்களா? எழுத்து, சொல்லு, பொருள் அப்படின்னு 3 அதிகாரம் இருக்கும். ஒரு அதிகாரத்துக்கு 9 இயல், மொத்தம் 27 இயல் இருக்கும். சரிங்களா? ஒரு அதிகாரத்துக்கு 9 இயல், மொத்தம் 27 இயல் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் அப்படின்னு சொல்லுவோம். புறநானூறு தெரியும், 8 தொகை நூல்கள்ல ஒன்று கலித்தொகை. ஓகே, மொழியின் உயிர் நாடியாக பாருங்க, மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது யாதுன்னு கேட்கிறாங்க. சைகை. சைகை என்பது மொழி நீங்க பேசும்போது காட்டக்கூடியதுதான் சைகை அப்படின்னு சொல்றோம். எழுத்து என்பது நீங்க எழுதுறது தான். ஸோ பாருங்க, தெரியவில்லை அப்படின்னு இருக்கு. ஸோ இதுதான் எழுத்து. இப்போ மொழி என்பது பேச்சு. பேச்சு தான் மொழியின் உயிர் நாடி. நீங்க எப்படி பேசுறீங்க, புத்தகத்தில் இருக்க ஒரு வரி தான் மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீ சரியா படிக்கலனா, அடுத்த கேள்வி போயிட்டோம். இப்ப நீ சரியா படிக்கலனா வாழ்க்கையில முன்னேற முடியாது. ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் படிக்கிற வேலையை பாரு. இவ்வரிகளுக்கு பொருத்தமான சொலவடையை தேர்வு செய்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ பாருங்க, இப்ப நீ படிக்கலனா இந்த வயசு, அதாவது ஒரு வயது என்று ஒன்று, அந்த வயதில் படிக்காதை அடுத்து ஒரு 10 வருடம் 20 வருடம் கழித்து படிக்கலாம், எந்த வயதிலும் படிக்கலாம், ஆனால் முன்னேற்றம் காண முடியாது என்பதைத்தான் கூறியிருக்கிறார்கள். அப்போ அணை உடைந்து போன வெள்ளம் அழுதாலும் வராது என்ற சொலவடைதான் இந்த வரிக்கு சரியான சொலவடை. அடுத்த கேள்வி பாருங்க. முறையான சொலவடையை தெரிக அப்படின்னு சொல்றாங்க. தட்டி புரட்டி வரிசைப்படி கேட்டிருக்காங்க. தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆளு இல்லாம, வேலை போலும் அந்த அளவுக்கு இருக்கு, ஒரு வேலையை அடுத்தடுத்தா வந்துகிட்டே இருக்குது, அதுதான் சொல்லியிருக்காங்க. தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆளு இல்லாம என்று கூறியிருக்கிறார்கள். கூற்று 20. கேள்வி எண் 20. கூற்று. தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம். முன்பே பார்த்தோம், குற்றியலுகரம். 3வது கேள்வியை 2வது கேள்வியை பார்த்தோம். ஸோ அதுலேயே இருக்கும். தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் குசுடு துபுரு, ஆகிய 6 மெல்லினம் சொல்லியிருக்காங்க. குசுடு துபுரு என்பது வல்லினம். சரிங்களா? வல்லின உகரகம் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கும்னு சொல்லியிருக்கணும். சரிங்களா? மெல்லினம் என்று கொடுத்ததால் கூற்று மட்டுமே சரி, காரணம் தவறு. விடை எண் சி, 21க்கு சி. கேள்வி எண் 21. கொடுக்கப்பட்டுள்ள சொலவடையில் விடுபட்ட சொல்லை நிரப்புக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள சொலவடையில் விடுபட்ட சொல்லை நிரப்புக. அடைமலை விட்டாலும், என்ன விடாதான், அடைமலை விட்டாலும் செடியிலிருந்து மழை விழுந்துகிட்டே இருக்கும். பாருங்க, அடைமலை விட்டாலும் செடி மழை விடாது. மழை பெஞ்சதுக்கு அப்புறம் மழை நின்றுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மரத்து பக்கம் போய் நின்னீங்கன்னா அது செடியில இருந்து தண்ணி தொப்புன்னு விழுந்துட்டே இருக்கும். அதான் ஒரு சொலவடையாவே சொல்லியிருக்காங்க. அடைமலை விட்டாலும் செடிமலை விடாது, அதை விட்டாலும் கதி இல்லை, அப்பாலை போனாலும் விதி இல்லை. சொலவடைகள் தான். அடுத்த கேள்வி போலாம். உயிர் தொடர் குற்றியலுகரத்தில் உயிர் தொடர் பாருங்க,
உயிர் தொடர் குற்றியலுகரத்தில் மாறுபட்டது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரி, உயிர் தொடர் குற்றியலுகரம். முதல்ல உயிர் தொடர் குற்றியலுகரம்னா என்ன? உயிர் தொடர் குற்றியலுகரம்னா சொல்லு, ஒரு சொல் இருக்கு, அந்த சொல்லுக்கு முன்ன குற்றியலுகரம்னா வகை 6 வகை இருக்கும். வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர், உயிர் தொடர், ஆயுள்தொடர், வேற என்ன இருக்கும்? வன், மென், வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர், உயிர் தொடர், ஆயுதத்தொடர், நெடில் தொடர். நெடில் தொடர் குற்றியலுகரம். சரி, இப்ப வன்தொடர் குற்றியலுகரம்னா குசுடு துபுரு அதான் இறுதியா வரணும் அப்படின்னு சொன்னாங்க. கு சு டு து பு ரு இவை அந்த மொழி சொல்லோட இறுதியில வரணும். சரிங்களா? இப்போ வன்தொடர் குற்றியலுகரம்னா இந்த சொற்களுக்கு முன்பு வல்லினம், வல்லின மெய், வல்லின மெய்யெழுத்து இருக்கணும். அதே மாதிரி மென்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த குற்றியலுகர சொல்லுக்கு பின் என்னவா இருக்கணும்? மெல்லினமை இருக்கணும். இவை மென்தொடர் குற்றியலுகரமாக உள்ளது, உயிர் தொடர் குற்றியலுகரத்தில் இல்லை. அதுக்கடுத்து இடைத்தொடர், வல்லினம், மெல்லினம், இடையினம். இடைத்தொடர் என்னது? எங்கன்னு நம்ம அப்ப ஞ ஞ ந ம ந. சரிங்களா? எங்க நம்ம இப்ப இவை இறுதியா வரக்கூடிய குசுடு துபுரு சொல்களுக்கு முன் எங்கன நம்ம சொல் இருந்தால் அவை இடைத்தொடர் குற்றியலுகரம். உயிர் தொடர் குற்றியலுகரம் பாருங்க, அரசு, கயிறு, 9 இவையெல்லாம் உயிர் தொடர் குற்றியலுகரம். ஆயுத தொடர் எப்படி இருக்கணும்? எஃகு, அஃது இவை ஆயுத தொடர் குற்றியலுகரம். ஓகேங்களா? நெடில் தொடர் இரண்டு சொல்லுதான் இருக்கும். நெடில் தொடர் குற்றியலுகரத்துல 2 சொல் மட்டுமே இடம்பெறும். காசு, கா ஒரு எழுத்து, சு, காசு இவை நெடில் தொடர் குற்றியலுகரம். மாறுபட்டது கன்று. நாற்படை தொகை சொல். சரிங்களா? நாற்படை அப்படின்றது ஒரு தொகை சொல். பொருந்தாத சொல் என்ன? உங்களுக்கே தெரியும், சொல்லுங்க. யானைப்படை, யானை, குதிரை, காலாட்படை, அப்ப தேர்ப்படை. இவை 4 வகைப்படை. இவையோடு இன்னொன்று கப்பற்படை. இவை இணைந்து விட்டால் இவை 5 வகை ஐவகைப்படையா மாறிடும். இப்ப உங்க கேட்டிருக்கிறது 4 வகைப்படை தான், நாற்படை தான். அப்ப அதுல என்னென்ன இருக்கு? யானை, குதிரை, யானை இருக்குது, குதிரை இருக்குது, தேர் இருக்குது. அடுத்து என்ன இருக்கணும்? காலப்படை இருக்கணும். இல்ல பீரங்கி படை. சோ இது மட்டும் தவறானது. அதுக்கடுத்து ஒரு பொருள், சரி, ஒரு சொல் பல பொருள் நிரப்புக. ஆரம் அப்படின்னா மாலைன்னு ஒரு பொருள் இருக்குது. அடுத்து என்ன இருக்குது? சந்தனம், இவை சரியானது. ஆரம் அப்படின்னா பாருங்க, மாலை, சந்தனம். பூன் அப்படின்னு சொல்லுவாங்க. பூன், பூன்னா தெரியும், நம்ம அழகு அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அணி. இவையெல்லாம் ஆரமோட சொல்லுதான். சரிங்களா? ஆரமோட வேறு வேறு பொருள்கள், பல பொருள்கள். ஓகே. கேள்வி எண் 25. எழுத்து இலக்கணம். எழுத்து இலக்கணம் இச்சொல்லுக்குரிய ஆங்கில சொல். புத்தகத்தில் இருக்கிறது தான் ஆர்த்தோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. எழுத்து இலக்கணத்துக்கு ஆங்கிலத்தில் ஆர்த்தோகிராஃபி அப்படின்னு சொல்றாங்க. இலக்கணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் கிராமர் மட்டும் இருக்குது. இவை இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதுக்கடுத்து கேள்வி எண் 26. ஒழுக்காராக கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்கார் இல்லாத இயல்பு. இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். எங்க அடிக்கோடு இருக்கு? ஓகே, நம்ம தான் மாத்திட்டோமா? இல்ல, அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் அடிக்கோடு இல்ல. சரி, இப்ப வெகுளி அப்படின்னா என்ன சொல்லலாம்? வெகுளி அப்படின்னா சினம். சரிங்களா? வெகுளி என்பது சினம். ஒழுக்காராக கொள்வான் ஒருவன் தன் நெஞ்சத்து
அழுக்காறு. இங்க இருக்கக்கூடிய அழுக்காருக்கு இவங்க அண்டர்லைன் பண்ணியிருக்கணும். அழுக்காறு என்பது பொறாமை என்பதை குறிக்கும். செல்வம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? இங்க செல்வத்துக்காக இந்த லைன் இல்ல. சோ திரவியம், திரவியம்னா செல்வம் சொல்லலாம். அப்புறம் வந்து இன்னொரு குறள்ல மாடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மாடு என்பதை செல்வமா வந்து சொல்லியிருப்பாங்க. கொடுஞ்சொல் அதை வந்து கடுஞ்சொல் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பொருள்ல இந்த திருக்குறள்ல இருக்க அடிக்கொடிகள் அழுக்காறு என்பதன் பொருள் வந்து பொறாமை. வெகுளி, வெகுளி ஏதாவது கொடுத்திருந்தா அது சினம் என்பதற்கு கொடுத்துருக்கலாம். இல்ல. சரி, அதுக்கடுத்து அடுத்த கேள்வி. கீழ்கண்டவற்றில் சுரதா அவர்கள் இயற்றிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இயற்றிய நூல் பாருங்க, அமுதும் தேனும் அவர் இயற்றியதுதான், தேன்மலை அவர் இயற்றியதுதான், துறைமுகம். ஸோ 3 நூட்களுமே அவர் இயற்றியதான் வச்சிருக்காங்க. அனைத்தும் என்பதே சரியான பதில். தேன்மலை, துறைமுகம், அமுதும் தேனும். வேற என்னெல்லாம் வந்து சுரதா அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே, இவருடைய இதழ்கள் அப்படின்னு பார்க்கலாம். இவருடைய இதழ் என்னென்ன இதழ் எழுதியிருப்பாரு? விண்மீன், விண் மீன், ஊர்வலம் அப்படின்னு எழுதியிருக்கலாமா? சரி, ஊர்வலம், விண்மீன் இதெல்லாம் அவரோட இதழ் தான். காவியம், இதுவும் அவருடைய இதழ் தான். காவியம் என்பது அவருடைய இதழ். ஓகே. காடு, காடு இயற்கை எழில் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இயற்கை எழில், அதுல இருந்து காடு என்ற சொல் வந்து பாடமா கொடுத்திருப்பாங்க. இயற்கை எழில். ஓகே. எச்சில் இரவு, சாவின் முத்தம் இதெல்லாமே வந்து இவர் சுரதா எழுதினதுதான். பிறந்த ஊர் வந்து எங்க பிறந்திருப்பாங்க சுரதா அவர்கள்? பழையனூர். பழையனூர், பழையனூர்னா மதுரைக்கு பக்கத்துல இருக்க திருப்போண பழையனூர் இல்ல, இவர் பிறந்த பழையனூர் வேற. சரிங்களா? சரி. கேள்வி எண் 28. கீழ்காணும் சொற்களில் வேறுபட்ட பொருளை, சரி, கீழ்காணும் சொற்களில் வேறுபட்ட பொருளை தரும் சொல்லை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வியல், இரும்பு, அரல் இதெல்லாம் பார்த்தா என்னன்னு தோணுது? வியல், இரும்பு, அரல் இவை எல்லாம் காடு, அதாவது காட்டை குறிக்கும் பெயர்கள். சரிங்களா? காட்டை குறிக்கும் பெயர்கள். கல்லலை அப்படின்றது ஒரு கல் அணைன்னு கொடுத்துருக்காங்க. கல்லலை. ஓகே. அரில், அரல், வியல், இரும்பு, பொச்சை, பொழில், தில்லை, அழுவம், வாரணம் இதெல்லாமே வந்து காட்டை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் தான். கிட்டத்தட்ட ஒரு 25 பெயர்களுக்கு மேல கொடுத்து வச்சிருப்பாங்க. சரி. ஔ, வௌ இந்த எழுத்துக்கள் தனித்து வரும்போது இதன் மாத்திரை அளவு என்ன? முந்தைய கேள்வியிலேயே நம்ம பார்த்தோம். 1 என்பது தவறு. ஔ என்பது நெடில் எழுத்து, உயிரெழுத்தின் நெடில் எழுத்து. சோ இதற்கான மாத்திரை அளவு 2 என்பதே சரி. ஒலிக்க ஆகும் நேரம். சரிங்களா? மாத்திரை அப்படின்றது என்னது? ஒரு கை நொடிக்கவோ ஒரு கண் இமைக்கவோ ஆகும் நேர அளவுன்னு சொல்லியிருப்பாங்க. மாத்திரை. சோ அதான் கால அளவு. பொருந்தாத இணையை தேர்க. மாணவன், மாணவன் ஆண்பால். சரி. மண்புழுக்கள், மண்புழுக்கள் பலர்பால். முதல்ல பாருங்க, பால் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால். ஒன்றன் பால், பலவின் பால். சரிங்களா? ஆண்பால், பெண்பால், ஒன்றன் பால், பலவின் பால். இது ரெண்டும் அக்ரிணிக்குரிய பால்கள். சரிங்களா? அக்ரிணை, அக்ரிணை பெயர்கள். இது உயர்திணை பெயர்கள். இவை மூன்றும் உயர்திணை, அவை இரண்டும் அக்ரிணை. மண்புழுக்கள் என்பது பலர்பால், மண்புழு என்றது அக்ரிணை. இவை தவறு. மாணவர்கள், மாணவர் அப்ப இங்க என்ன இருக்கணும்? பலர்பால்னு இருக்கும், பலவின் பால்னு இருக்கிறது தவறு.
பசு பசு என்பது ஒன்றன் பால். சரி, கேள்வி எண் பொருந்தாத இணைன்னு கேட்டிருக்காங்க. 2, 3 தவறா இருக்குது. ஸோ 2, 3 பாருங்க. 32 கேள்வி எண் எதிர்பாலுக்குரிய பெயரை கண்டறிக. மகளிர். அப்ப மகளிர் என்பதன் எதிர்ப்பால் என்ன? ஆடவர். சரிங்களா, மகளிர் என்பது ஆடவர். அரசன் அப்படின்னா எதிர்ப்பால் என்ன? அரசி. ஆண் எதிர்ப்பால் என்ன? பெண். சிறுவன் எதிர்ப்பால் சிறுமி. ஓகே. பேரபிள் கேள்வி 33. பேரபிள் இச்சொல்லுக்கு தமிழ் சொல் தருக. பேரபிள் என்பது உவமை. பேரபிள் உவமை. சிமிலி இதுக்கும் உவமை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மெட்டஃபர் அப்படின்னா உருவகம். இது உருவகம் சொல்லுவாங்க, மெட்டஃபர். சரிங்களா, இப்ப பேரபிள் என்பது உவமை என்பது. ஓகே. கேள்வி எண் 34. மாறுபட்ட அதிகாரத்தை சேர்ந்த குறளினை தேர்க அப்படின்னு கேட்காங்க. அறம் கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறம் கூறான் என்றல் இனிது. சோ என்ன செய்யறாங்கன்னா, அறம் செய்யலனாலும் பரவாயில்ல, அதாவது அறம் நல்லது செய்யலனாலும் பரவாயில்ல, புறம் கூறாதீங்க. அப்ப இது என்னது? என்ன அதிகாரம்? ஓகே, புறம் கூறாமை. சரிங்களா, புறம் கூறாமை. ஓகே. அறநலி அல்லவை செய்தலின் தீதே. புறநலி பொய்த்து நகை. அதாவது அரண் இல்லாத செயலை செய்தலாலும் கெடுதிதான். புறநலி அதாவது புறம் கூறி பொய்யா நயக்காதீங்க, இதுவும் புறம் கூறாமை தான். புறம் கூறாமை அதிகாரம் 19. திருக்குறள்ல புறம் கூறாமை அதிகாரம் 19. அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அஃதில்லார் பெருக்கத்தின் தீர்ந்தாரும் இல்லை. இவை அழுக்காராமை அதிகாரம். சரிங்களா, அழுக்காராமை அதிகாரம் 17. அழுக்காராமை அதிகாரம் 17. பகச்சொல்லி கேலி பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். இதுவும் புறங்கூறாமை அதிகாரம் தான். சரிங்களா, இதுல அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அஃது இல்லார் பெருக்கத்தின் தீர்ந்தாரும் இல்லை. இந்த குறள் மட்டும் எங்க இருக்கும்? அழுக்காராமை குறள்ல, அழுக்காராமை அதிகாரத்துல இருக்கக்கூடிய குறள். சரி, அதுக்கிட்ட வலியார் முன் தன்னை நினைக்காதான் தன்னின். நினைக்காதான் தன்னின். மெலியார் மேல் செல்லும் இடத்து அப்படின்னு வரணும். மெலியார் மேல் செல்லும் இடத்து. அவ்வளவுதான். கேள்வி 36. கீழ்காண்பவற்றுள் அரசனின் இயல்புகளாக வள்ளுவர் குறிப்பிடுவது என்ன? சரி, அரசனின் வேந்தர் இயல்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எது? வேந்தற்கு இயல்பு. இப்படிதான் குறள் முடியும். வேந்தர் இயல்பு என்னென்ன? அஞ்சாமை, அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம். சரிங்களா, அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்நான்கும். எஞ்சாமை வேந்தர் இயல்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அரசின் இயல்புகள் அஞ்சாமை இருக்குது, அறிவு இருக்குது, முறிப்படாத நட்பு. அல்லாதுன்னு கேட்டனால ஸோ ஆன்சர் சென்னை. சரிங்களா, ஸோ இது ரெண்டும் வேணாம். அஞ்சாமை, அறிவு, ஊக்கம், ஈகைன்னு வந்திருக்கணும். ஈகை இல்லை. அல்லாது முறிப்படாத நட்பு தான் பதில். கேள்வி எண் கேள்வி எண் 37. அறநெறி தவறாமலும் குற்றமேதும் இழைக்காமலும் வீரத்துடனும் மானத்துடனும் ஆட்சி நடத்துபவர்களே சிறந்தவர்கள். இக்கருத்தினை விளக்கும் குறட்பா எது? அறநெறி தவறக்கூடாது. அப்ப அறம் இழுக்கா. சரிங்களா, அறம் இழுக்கா. அல்லவை நீக்கி. அல்லவை நீக்கினா குற்றம் ஏதும் இழைக்காமல். அல்லவை நீக்கி வீரத்துடன் மரம் இழுக்கா. மரம் இழுக்கா. மானத்துடன் ஆட்சி நடத்துது. அப்ப மானம் உடையது அரசு. இதுதான் இதற்கான சரியான குறள். சரிங்களா, அடுத்து இயற்றலும் ஈற்றலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இயற்றல், ஈட்டல், காத்தல், காத்த வகுத்தல்
பொருள் வர வழியை வந்து, அதாவது பொருள் வரிய வழியை அறியணும், அந்த பொருளை ஈட்டணும், அதை பாதுகாத்து வைக்கணும், காத்த அளவுக்கு யாருக்கு பயன்படுமோ அவங்களுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்ல நல்ல மீக்கூறும் மன்னன் நிலம். சரிங்களா? சோ காட்சிக்கு எளியனா கடுஞ்சொல் பேசாதவனா இருக்கணும் ஒரு மன்னன் அப்படின்றத சொல்றாங்க. இன்சொல் ஈத்தளிக்க வல்லாருக்கு தன் சொல் தான் கண் பணித்தி உலகு. சரி, ஓகே. அடுத்த கேள்வி. முத்துராமலிங்கம் குறித்து பல ஆற்றல்களில் சாராத துறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அவர்கள் என்னென்ன துறை தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிலம்பம், ஜோதிடம், மருத்துவம், வேற என்ன இவருக்கு வால் பயிற்சி தெரியாது, துப்பாக்கி சுடல் தெரியும், துப்பாக்கி, அப்புறம் வந்து குதிரை ஏற்றம், இந்த துறைகள்லாம் இவர் சிறந்து விளங்கியிருப்பாரு. சிலம்பம், சோதிடம், மருத்துவம், துப்பாக்கி சுடல், குதிரை ஏற்றம், இதெல்லாம் அவர் சிறந்து விளங்கினாரு. வால் பயிற்சி மட்டும் அவரை சாராத துறையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து கொடையலி செங்கோல் குடியோம்பல் நான்கும். பாருங்க, கொடையலி அலி கருணையா, செங்கோல் ஆட்சி செய்யற முறையா, குடி குடிகளை காத்தல், குடி ஓம்பல் நான்கும். சரி, ஆமா, கொடை, அப்புறம் அலி கருணை, செங்கோல், குடி ஓம்பல் நான்கும் உடையனாம் வேந்தற்கு ஒளி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வேந்தற்கு ஒளி அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேற்காணும் திருக்குறள் குறிப்பிடும் கருத்தான ஓர் அரசுக்கு புகழொலி. இப்ப இந்த இடத்துல என்னென்ன இருக்கு? கொடை இருக்குது, அலி கருணை இருக்குது, செங்கோல் இருக்கு, குடியோம்பல் அதாவது குடிமை, குடிகளை காத்தல், அதாவது மக்களை வந்து பாதுகாக்கிறது. இப்ப அறிவார்ந்த குடிமக்கள் அப்படின்னு சொல்றாங்க, இல்ல குடிகளை காத்தல்னு வரணும். ஆற்றல் மிகு படை, படையை பத்தி இங்க பேசல. அதுக்கு அடுத்து செங்கோல் முறை, செங்கோல் இந்த இருக்குது, செங்கோல் முறை இவை வந்து சேர்ப்பது, புகழொலி சேர்ப்பது செங்கோல் முறை. குறையா வளம், இது நாட்டிற்கு வளம். சரிங்களா? வேந்தருக்கு வளம் அல்ல, நாட்டிற்கு வளம், குறையா வளம். சரி, ஓகே. அடுத்த கேள்வி. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். இவை எந்த அதிகாரம்னு கேட்டிருக்காங்க? புறங்கூறாமை. சரிங்களா? அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் என்பது எந்த அதிகாரம் கேட்டிருக்காங்க? புறங்கூறாமை. சரி. கேள்வி எண் 41. மங்களம் குறித்த இணைகளில், அதாவது மங்களம் குறித்த இணைகளில் பொருந்தாதது எதுன்னு கேட்காங்க. மங்களம்னா என்ன? இவை இலக்கணத்துல இடம்பெற்றிருக்க அந்த வரியை தான் கேட்டிருக்காங்க. இலக்கணத்துல மங்களம் என்ப, சரி, மங்களம் என்ப மனைமச்சது திருக்குறள், அது கிடையாது. சரி, மங்களம் குழுவுக்குறி, மங்களம் இடக்கரடக்கல், இந்த 3 இதுல சொல்லி பேசியிருப்பாங்க. மங்களம் அப்படின்னா மங்களம் இல்லாத சொல்ல மங்களமா சொல்றதுதான், நாகரிகம் கருதி மங்களமா சொல்றதுதான் மங்களம் சொல்லியிருப்பாங்க. இப்ப ஓலை, ஓலைனா என்ன? ஒருத்தவர் இறந்துருப்பாரு, வீட்டுல கிராமத்து பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா காலையிலேயே ஓலை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அன்னைக்கு வந்து ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து அந்த மாதிரி சொல்லக்கூடாது, காலையில விடிய காலையில சொல்லக்கூடாது, அதை மாற்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக அதுக்காக வேற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது பேர் தான் வந்து திருமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, இறந்து போயிட்டார வந்து செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. செத்து போயிட்டான்னு சொல்லாம அவங்களை எப்படி சொல்றாங்கன்னா துஞ்சினார் அப்படின்னு சொல்றாங்க. கருப்பாடு, இந்த கருப்பாடு பாத்தீங்கன்னா கருப்பு அப்படின்றது வந்து தவறா வந்து புரிந்து கொள்ளப்படக்கூடியது. அதை வந்து வெண்மை அப்படின்னா ஒரு பாசிட்டிவான ஒரு வேல்யூ தான். சரிங்களா? அதனால வெள்ளாடு அப்படின்னு சொல்லுவாங்க. கருப்பாடுன்னு சொல்லாம அதை என்ன சொல்லுவாங்கன்னா வெள்ளாடு. இப்ப வெள்ளாடுனா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆடுலயே வந்து செம்மறி ஆடு, வெள்ளாடுன்னு பார்ப்பாங்க. அதுல கருப்பாடு காரெல்லாம் வெள்ளாடுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதுவும் எல்லாமே மங்களம் தான். சோதிடம் அப்படின்றது நன்காடுன்றது தப்பு. ஸோ நன்காடு அப்படின்றது இடுகாடு, இடுகாடுன்னு சொல்லுவாங்க. இடுகாடு அல்லது சுடுகாடு, அவங்க சுடுகாடுலாம் சொல்லுவாங்க. சுடுகாடு, இடுகாடு இதெல்லாம் வந்து நன்காடுன்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? சரி. இளஞ்சி, இளஞ்சி என்பத இளைஞ்சி இச்சொல்லில் இடம்பெற்று வரும் போலி கேட்டிருக்காங்க. இப்ப போலியில என்னென்ன இருக்கும்? முதற் போலி இருக்கு, இடைப்போலி இருக்கு, கடைப்போலி இருக்கு, முற்றுப்போலி இருக்கு. இப்போ முதல் போலி பாருங்க, மஞ்சு, இத மைஞ்சு
அப்படின்னு எழுதலாம். இது ரெண்டுமே பொருள் ஒண்ணுதான் சரிங்களா. மஞ்சு மைஞ்சு ரெண்டுமே வந்து பொருள் ஒண்ணுதான், மேகம் சரிங்களா. சோ அதை மாத்தினா இது முதற்போலி. இடைப்போலி இதற்கு சரியான பதில் இடைப்போலி. இளஞ்சு இளைஞ்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இளைஞ்சி இளைஞ்சி ரெண்டுமே சரியானதுதான். கடைப்போலி கடைசி எழுத்து அறம். அறம் அப்படின்னாலும் அறம்னாலும் ஒரு பொருள் தான் சரிங்களா. கடைசி எழுத்து வந்து மாறி இருக்கு. பந்தல் பந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, பந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது ரெண்டும் ஒரே பொருள் தரக்கூடியவை தான் சரிங்களா. சரி, வாசல் அலங்காரம் சரிங்களா. வாசல் அலங்காரம் இச்சொல்லை சேர்த்து எழுதுக சரிங்களா. வாசல் கூட்டல் அலங்காரம்னு இருந்திருக்கலாம். ஓகே, வாசல் கூட்டல் அலங்காரம் இச்சொல்லை சேர்த்து எழுதுக. அப்ப உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படின்னு சொல்லுவோம். இங்க அது எதுவுமே இல்லை. இயல்பாவே பாருங்க, உயிரெழுத்து வருது, மெய்யெழுத்து இருக்கு, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புப்படி இல் கூட்டல் ஆ என்ன மாறும், லகரமா மாறிடும் சரிங்களா. அப்ப வாசல் அலங்காரம் வரக்கூடாது, வாசல் அலங்காரம் இருக்கிறது தப்பு. வாசல் ஆல்ரெடி அங்க முன்னே இருக்கு ஒரு வாசல், இங்க ஒரு இவை ரெண்டும் சேர்ந்தனையும் வாசல் அந்த லகரம் வந்துடும். இங்க ஒரு வாசல் அலங்காரம் என்பது சரியான பதில். கேள்வி, அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் யாது என்று கேட்டிருக்காரு சரிங்களா. மலைக்கல்ல நாமக்கல் கவிஞர் பாடல், சங்கொலி என்கிறது எல்லாமே அவருடைய பாடல். அதாவது நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அவர்கள் எழுதினதுதான் நாமக்கல் கவிஞர் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு 7ஆம் வகுப்பு புத்தகத்துல கொடுத்திருப்பாங்க. அதுதான் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். இந்த மலைக்கல்லன், என் கதை, சங்கொலி அனைத்துமே வந்து நாமக்கல் கவிஞரோட பாடல்கள் தான் சரிங்களா. ஓகே, கேள்வி எண் 45, நாமக்கல் கவிஞர் பற்றிய சரியான கூற்றுகள் எவை என்று கேட்கிறார்கள். இவரது இயற்பெயர் வே ராமலிங்கம். சரி, நாமக்கல் கவிஞர் இயற்பெயர் வே ராமலிங்கம். தமிழக அரசின் 2வது அரசவை கவிஞர் யார்ப்பா? 2வது அரசவை கவிஞர் கண்ணதாசன் சரிங்களா. யாரு? தமிழகத்தின் 2வது அரசவை கவிஞர் கண்ணதாசன். இவர் முதலாவது சரிங்களா. முதலாவது அரசவை கவிஞர் தான் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். 1949 வந்து மாறியிருப்பாங்க. இவர் ஒரு விடுதலை போராட்ட வீரர். ஆமா, தமிழ்நாடு உப்பு சத்தியாகிரக போராட்டத்துல கூட இவரோட பாடல் தான் வந்து பாடிட்டு போவாங்க. அந்த பாடலோட பேர் என்ன? கத்தியின்றி கத்தியின்றி ரத்தம் இன்றி. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுன்னு சொல்லிட்டு நாமக்கல் கவிஞரோட பாடல்கள் தான் பாடிட்டு போவாங்க. இவருடைய தன் வரலாற்று நூல் அப்படின்றது பாத்தீங்கன்னா என் கதை. முந்தையதுல இருந்துச்சு இவருடைய தன் வரலாற்று நூல் என் கதை. சரி, இவருடைய தன் வரலாற்று நூல் வந்து என் கதை. 1, 2, 2வது மட்டும் தவறு. 1, 3, 4 ஆன்சர் வந்து பாம்பே. என் வரலாறு, என் வரலாறுல என் சரிதம் யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா உவேசா. உவேசா அவர்களுடைய நூல் தான் வந்து என் சரிதம், அவருடைய வாழ்க்கை வரலாறு. எனது போராட்டம், எனது போராட்டம் மாப்போசி, சரிங்களா. எனது போராட்டம் மாப்போசி, என் சரிதம் உவேசா, என் கதை வந்து நாமக்கல் கவிஞர். என் வாழ்க்கை போர், என் வாழ்க்கை போர் சி இலக்குவனார். இவர்களுடைய சுயசரிதை சரிங்களா. என் வாழ்க்கை போர் சி இலக்குவனார், என் சரிதம் உவேசா, அதுக்கடுத்து எனது போராட்டம் மாப்போசி, என் கதை நாமக்கல் கவிஞர். அடுத்த கேள்வி,
கூற்று. தமிழ் ஓர் இரட்டை வழக்கு மொழி. ஆமா, டிக்ளாசிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லியிருப்பாங்க. தமிழ் பழங்கால முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்து வருகிறது. அதனாலதான் அதை சொல்லியிருக்காங்க. கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கமும் கூட. கேள்வி எண் 47. மொழி நடையை உலக வழக்கு என்றும் செய்யுள் வழக்கு என்றும் பிரித்தறிந்த புலவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர். தொல்காப்பியர் தான் என்ன சொல்றாங்க, மொழி நடையை உலக வழக்கு அப்படின்றும் செய்யுள் வழக்கு என்றும் குறிப்பிட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியர். பவனந்தி முனிவர் யாரு, நன்னூல் எழுதியிருப்பாரு. கபிலர் குறிஞ்சிப்பாட்டு சங்க இலக்கியத்துல எழுதியிருப்பாரு. திருவள்ளுவமாலையிலையும் பாடல் எழுதியிருப்பாரு. வீரமாமுனிவர் தொன்னூல் விளக்கம் 5 இலக்கண நூலை வந்து எழுதியவர். ஓகே. தெளிவுறுத்தும் படங்களோடு, கேள்வி 48. தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாரதிதாசன் தான் இந்த பாடல் வரியை வந்து பாடியிருப்பார். சரிங்களா. கவிமணி தேசிக விநாயகர் இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுசீந்திரம், தேரூர்ல பிறந்திருப்பாங்க. 36 வருடம் ஆசிரியராக இருந்திருப்பாரு. ஓகே. லைட் ஆஃப் ஆசியா அந்த நூலை வந்து தமிழ்ல எழுதியிருப்பாங்க. அந்த புத்தரோட வாழ்க்கை வரலாறு நூலை வந்து எழுதியிருப்பாப்ல. சரி, ஓகே. பாரதியார் நாமக்கல் கவிஞர். இப்பதான் நாமக்கல் கவிஞர் பார்த்தோம். கேள்வி 49. பேச்சு மொழியை உலகம் ஃபுல்லா நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம், பேசலாம். எழுத்து மொழி, எழுத்துக்கள் மூலமா தான் நம்மளுக்கு இலக்கியம். சரிங்களா. பேச்சு மொழியை இலக்கிய வழக்கு அப்படின்னு கூறுவர் அப்படின்னு சொல்றாங்க. சரி, கேள்வி எண் 50. சந்திப்பிழைகள் அற்ற தொடரை தேர்க அப்படின்னு. இந்த திட்டத்தை இந்த அப்ப என்ன பண்ணணும், வல்லினா மிகணும். இங்க மிகல, அப்ப தவறு. இங்க மிகுந்திருக்கு, இங்க மிகுந்திருக்கு, இங்க மிகல, இதையும் விட்டுருங்க. இந்த எந்த. ஓகே, வல்லினா மிகணும். திட்டத்தை, ஆமா, 2 இடத்துலயும் வந்துருச்சு. ஓகே, அடுத்து போலாம். இந்த திட்டத்தை கேட்கும் போது உங்களை இங்க ஐ வெளிப்படையா, அதாவது 2ஆம் வேற்றுமை ஐ வெளிப்படையா தோன்றும் போது அந்த இடத்துல வல்லினம் மிகணும். சோ சரியான பதில் பாம்பே. சரிங்களா. கேள்வி எண் 51. கீழ்கண்டவற்றுள் சொல் என்ற பொருள் தராத சொல் எதுனே கேட்டிருக்காங்க. சரிங்களா. சொல் என்பதற்கு வேறு பொருள் என்ன, மொழி, பதம், கிளவி, இதெல்லாமே வந்து சொல்லுடைய வேறு பெயர்கள். சீர் என்பது சொல் என்பதுல வராது. கேள்வி 52. கீழ்கண்டவற்றுள் 10 பாட்டில் 2 நூல்களை இயற்றிய பெருமைக்குரியவர் இருவரில் சரியானவரை தேருங்க. 10 பாட்டுல 2 நூல் எழுதியிருப்பாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நக்கீரனார் ஒரு 2 பாட்டு எழுதியிருப்பாரு. என்னென்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படையும் நெடுநல் வாடை. சரிங்களா. திருமுருகாற்றுப்படை, நெடுநல் வாடை இரண்டையுமே வந்து யார் எழுதியிருப்பாங்க, நக்கீரனார் எழுதியிருப்பாரு. சரிங்களா. கபிலர் வந்து குறிஞ்சிப்பாட்டு எழுதியிருப்பாரு. நல்லூர் நத்தானா என்ன எழுதியிருப்பாங்க, சிறுபானாற்று. பாட்டுடைய தலைவன் யாரு, நல்லிய கோடன். பொய்மாநாட்டு நல்லிய கோடன் சொல்லுவாங்க. சரி. முடத்தாம கன்னியார் இவங்க என்ன எழுதியிருப்பாங்க, பொருநராற்றுப்படை. சரிங்களா. பொருநராற்றுப்படை எழுதியிருப்பாங்க. ஸோ அதோட பாட்டுடைய தலைவன் வந்து யார் இருப்பாங்கன்னா கரிகாலன் எழுதியிருப்பார். நளிர் முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட புறவன் மருக கரிகாலன் இவங்களை பத்தி பொருநராற்றுப்படையில முடத்தாம கன்னியார் வந்து எழுதியிருப்பாங்க. 53. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. சரி. அடிமரம் எரா. குறுக்கு மரம், குறுக்க நல்லா பருமல். சரிங்களா. அடிமரம் எரா, குறுக்கு மரம் பருமல். சரிங்களா. ஆப்ஷன் டெல்லி. திசை திருப்பதற்கு யாரை பயன்படுத்துவோம், சுக்கான் பயன்படுத்துவோம். நிலை நிறுத்துறதுக்கு நங்கூரத்தை பயன்படுத்துறோம். கீழ்கண்டவற்றுள் மாறுபட்ட ஒன்றை தேர்க அப்படின்னு கேட்கிறாங்க. நீகாமன், மாலுமி, இது எல்லாமே அந்த மாலுமியை தான் சொல்லுவாங்க. இவற்றில் எதுவும் இல்லை என்பது ஓகே. சரிங்களா. மூன்றுமே ஒரே பொருள் தரக்கூடியதான். நீகாமன், மாலுமி, அந்த சிப்ப ஓட்டுறவங்க, கப்பலை ஓட்டுறவங்க தான். ஓகே. கேள்வி எண் இலத்த மரத்தில் காணப்படும். கேள்வி எண் 55. இலத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் என்னென்ன, உருவங்கள் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க.
அதை வந்து கண்ணடை அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அந்த உருவங்களை வந்து என்னென்ன எப்படி சொல்றாங்கன்னா கண்ணடைன்னு சொல்றாங்க. கரிமுக அம்பி, பரிமுக அம்பி இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா யானை. கரிமுக அம்பினா யானை உருவமும், பரிமுக அம்பின்றது குதிரை உருவத்தையும் சொல்லுவாங்க. அந்த பழங்காலத்துல அந்த படகுல பாத்தீங்கன்னா முன்ன வந்து யானையும் குதிரையும் இருக்கும். அதுதான் கரிமுக அம்பி, பரிமுக அம்பி அப்படின்றது. ஓகே. களம் தந்த பொற்பரிசம் கலித்தோணியில் கரை சேர்க்குந்து புறநானூற்று பாடலில் இடம்பெற்றுள்ள பாடல் வரிதான். பாய்மர கப்பலின் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பீசின் கொண்டு சரி பண்ணாங்க. இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து பரிபாடல். ரெண்டுமே அதாவது என்ன கேட்டிருக்காங்க, சரியான கூற்றை தேர்ந்தெடுங்க. ஆப்ஷன் சி. சரிங்களா? சரி. பின்வரும் நூல்களில் பாரதிதாசனால் இயற்றப்படாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. கண்ணகி புரட்சி காப்பியம் பாரதிதாசனோட தான். சந்திரிகையின் கதை வந்து பாரதியாரோடது. சரிங்களா? சந்திரிகையின் கதை வந்து பாரதியாரோடது தான் சந்திரிகையின் கதை. அழகின் சிரிப்பு இசையமும் தான் பாரதிதாசன் அவர்களால் எழுதப்பட்ட நூல். 58 கீழ்கண்டவற்றுள் தமிழ் பேரு கவிதையில் பெண்களுக்கு இணையாக, தமிழ் பேரு அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் வந்து எழுதியிருப்பாரு. அதுல பெண்களுக்கு இணையாக அவர் வந்து எதை வச்சு எழுதியிருப்பாங்க அப்படின்னா மயில். இதெல்லாம் வந்து டைரக்டான கேள்வி, நம்ம அதுல பார்க்க வேண்டியதுதான். சரி, அதுக்கடுத்து வாய் தீயின் பிரித்தெழுதுன்னு கேட்டிருக்காங்க. வாய். சரிங்களா? வாய் தீயின். வாய் அப்படின்னா என்ன சொல்லணும், நீங்க பிரித்து எழுதும் போது அதோட பொருள் வந்து அங்க இருக்கணும். வாய் தீயின்னா கொடுக்கிறது, அதாவது வாய்த்தீயின், வாய்த்து கொடுத்து வழங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. வாய்த்து கூட்டல் ஈயின் என்பது வாய்த்தீயின் சொல்லியிருக்காங்க. வாய்த்தீயின் என்பது வாய் என்பது வருது, தவறு. வாய்மை என்பது வருது, இது வரக்கூடாது. வாய்த்துனா கொடுத்தது, அது மட்டும் தான் வரணும். வாய் என்பது தவறு. வாய்த்தீயின் என்பது வாய்த்தீன் சேர்த்து எழுதியிருக்கலாம். ஓகே. வெள்ளத்தால் அழியாது வெந்தனலால் வேகாது இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூலை திரிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவை தனிப்பாடல் திரட்டு என்ற பாடத்துல இடம்பெற்றுள்ள நூல் தான். கொன்றை வேந்தன் இதை எழுதிருவது யாரு, ஔவையார் எழுதியிருப்பாங்க. திரிகடிகம் வந்து நல்லாநாள் இருப்பாங்க. நீதி வெண்பா இது ஒரு வடமொழி நூல். சரிங்களா? இது ஒரு வடமொழி தழுவல் தான். 100 பாடல்கள் இருக்கும், 100 வெண்பா இருக்கும், ஒரு வடமொழி தழுவல். சரி, ஓகே. திரிகடிகம் நல்லாதனார், சுக்கு மிளகு திப்பிலி இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. கேள்வி 61 பத்துப்பாட்டு நூல்களுள் கடிலூர் உருத்திரங்கண்ணனாரின் இரு படைப்புகள் யாவை அப்படின்னு கேட்கிறாங்க. பத்துப்பாட்டு நூல்கள்ல கடிலூர் உருத்திரங்கண்ணனாரோட இரு படைப்புகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரை காஞ்சி எழுதினது யாரு, மருதனார். மதுரை காஞ்சி எழுதினது மாங்குடி மருதனார். முல்லைப்பாட்டு நப்பூதனார். முல்லைப்பாட்டிலிருந்து நப்பூதனார். பதில் வந்து பெரும்பாலாற்றுப்படை. பெரும்பாலாற்றுப்படை தான் யார் எழுதியிருப்பாங்கன்னா கடிலூர் உருத்திரங்கன்னா பட்டினப்பாலை கடிலூர் உருத்திரங்கன்னா. முல்லைப்பாட்டு பார்த்தோம். ஓகே. மதுரை காஞ்சி. கேள்வி 62 கீழ்காணும் கூற்றுகளில் தவறானதை தெரிக அப்படின்னு சொல்றாங்க. 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன. ஆமா, சரிதான். நான் ஓரெழுத்து ஒரு மொழி 42. சரி. பகுபத உறுப்புகள் மொத்தம் 6. இதுவும் சரிதான். பகுதி, சந்தி, இடைநிலை ஆகியவற்றில் ஏற்படும் மாற்றம் தான் விகாரம். விகாரம் எங்கெங்கெல்லாம் ஏற்படும், பகுதியிலையும் சந்தியிலையும் இடைநிலையிலையும். சரி. பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 சொற்களும் பகுபதம் அப்படின்னு சொல்றாங்க. இவை 4 என்னவா இருக்கணும், பகாபதம். சரி. பெயர், வினை, இடை, உரி இவை 4 என்னவா இருக்கணும், பகாபதம். பெயர் அப்படின்றத நீங்க பிரிச்சு வேற பொருள் தர மாதிரி கொண்டு வர முடியாது. சரி. வன்கீரை. வன்கீரை என்பது வன்மை கூட்டல் கீரை என்பது பிரித்து எழுத முடியும். இந்த வன்மை என்பது வலிமை பத்தி பேசும். சரிங்களா? வன்மை என்பது வலிமை, இந்த வன்மை என்பது வலிமை, இந்த வன்மை என்பது வளம், வளமை. சரிங்களா? அதான் வன்கீரை, வளமான கீரைன்னு சொல்லுவாங்க. ஓகே. கலம்காரி ஓவியங்கள் எவ்வகையை சார்ந்தது? இவை வந்து கலம்காரி என்பது துணி ஓவியம், துணியில வரையக்கூடிய ஓவியத்தை தான் கலம்காரி ஓவியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்வி 65 பாரதியார் கருத்துப்பட ஓவியத்தை தமிழில் அறிமுகப்படுத்தினார். இது எவ்வகை தொடர்? தொடர்ல கேட்டிருக்காங்க. இது எவ்வகை தொடர்? யாரு அறிமுகப்படுத்துறது? பாரதியார் கருத்துப்பட ஓவியத்தை தமிழில் அறிமுகப்படுத்தினார். அப்ப அத அவரே வந்து அறிமுகப்படுத்திருக்காரு. இது தன்வினை தொடர். சரிங்களா? பிறவினைனா என்ன வந்திருக்கணும், அப்ப இன்னொரு நபரை வந்து செய்ய வச்சிருக்கணும். அதுதான் பிறவினை தொடரா இருக்கும். உணர்ச்சியா சொல்லியிருக்காங்களா? இல்ல. இந்த உணர்ச்சியும் விளைவும் வரணும்னா அது வந்து ஒரு உணர்ச்சியா சொல்லியிருக்கணும்.
ஒரு செய்தியானா இன்னொரு நபர் சொல்லிடுற மாதிரி கூட இருந்திருக்கலாம். சரிங்களா? சரி. சங்கத்தமிழ் காட்சி கூடம். சங்கத்தமிழ் காட்சி கூடம் இவை எங்க அமையப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. உலக தமிழ் சங்கம் மதுரை இருக்குது. 2016 வந்து திறந்திருப்பாங்க. இதை வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1981 உலக தமிழ் மாநாடு மதுரை நடந்திருக்கும். அந்த மாநாட்டின் ஒரு பகுதியை வந்து உலக தமிழ் சங்கம் தொடங்கணும்னு நினைச்சிருப்பாங்க. தொடங்கியிருக்க முடியாது. இப்ப அதை தொடங்கி அதுக்கு சங்கத்தமிழ் காட்சி கூடம் இது தனி கட்டிட அலுவலகத்துல தான் செயல்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. உலக தமிழ் சங்கத்துக்கு உள்ள இல்ல, அதோட இணை அலுவலகமா வந்து செயல்படும். சரிங்களா? அதுக்கடுத்து வள்ளுவர் கோட்டம் பற்றி சரியான கூற்றுகளை தேர்க. வள்ளுவர் கோட்டம் இதன் அமைவிடம் சென்னை கோடம்பாக்கத்துல இருக்கு. சரிதான். இது திருவிடைமருதூர் தேர் வடிவில் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னா திருவாரூர். சரிங்களா? திருவாரூர் தேர் தான் இருக்கிறதுல ரொம்ப ஃபேமஸான தேரா இருக்கும். தமிழகத்துல திருவாரூர் தேர் வடிவத்துல தான் அமைச்சிருப்பாங்க. சரிங்களா? தேரின் மையத்தில் திருவள்ளுவர் சிலை உள்ளது. இரண்டும் சரி. அதாவது 1, 3 சரி, 2 மட்டும் தவறா இருக்கு. சரியான கூற்றுகள் சொன்னீங்க. சரிங்களா? சரி. திருவள்ளுவர் சிலை பற்றிய விவரங்கள். ஸோ எங்க 2000 அந்த ஆண்டு திறந்திருப்பாங்க. இப்ப கூட கண்ணாடி பாலம் போட்டாங்க. அந்த திருவள்ளுவர் சிலையை பற்றிய விவரங்களை கேட்டுருக்காங்க. இதோட பாறை வந்து 30 அடியில இருந்திருக்கும். ஸோ பீடம் வந்து 38 அடியிலையும் வள்ளுவர் சிலை 95 அடி சிலை அளவுலையும் இருக்கும். வள்ளுவர் சிலை வந்து 95 அடியிலையும் சிலையோட எடை வந்து 7000 டன். 7000 டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. 30, 38, 2, 3, 4 ஆப்ஷன் ஏ. சரிங்களா? சரி. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர், இக்குறளில் பயிலும் அணிநயத்தை காண்க அப்படின்னு கேட்கிறாங்க. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், அதாவது துன்பத்துக்கு துன்பம் தந்து துன்பத்தை வந்து வெல்வாங்க அப்படின்றதுதான் இது. துன்பம் யாருக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா துன்பத்துக்கு துன்பத்தை கொடுத்து அந்த துன்பத்தையே வெல்லுவாங்களாம். இப்ப இடும்பை இடும்பை இடும்பைன்னு வருது. இது எல்லாத்துக்குமே வர ஒரு பொருள் வந்து என்னன்னா துன்பம். அப்ப சொல்லும் வந்து கொண்டே இருக்கிறது, பொருளும் வந்து கொண்டே இருக்கிறது. இவை சொல்லும் பொருளும் பின்வரும் நிலையணி. சொல் மற்றும் வந்து வேற வேற பொருள் வந்தா அது வந்து பொருள் பின்வரும் நிலையணியா இருக்கும். சொல் மற்றும் வந்து வேற வேற பொருள் வந்தா அது சொல் பின்வரும் நிலையணி. வேறு வேறு சொல் வந்து பொருள் ஒரே இது வந்தா அது பொருள் பின்வரும் நிலையணி இருக்கும். சரிங்களா? வி வி என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை. வி என்பது மலர். சரிங்களா? கா என்பது சோலை. கா நெடில். ஓகே. கா. அதுக்கடுத்து வான். வான் என்பது மீ. சரிங்களா? அதுக்கடுத்து கா நெடில் தான். அன்பு. மே என்பது அன்பு. நே என்பதும் அன்பு தான். சரிங்களா? மேனாலும் அன்பு வரும், நேனாலும் அன்பு வரும். சரிங்களா? பின்வருவற்றுள் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என குறிப்பிடும் தமிழ் நூல். இது வந்து கண்டிப்பா தொல்காப்பியம். அது வரிகள் தான். சரிங்களா? கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று குறிப்பிடும் நூல் எது? தொல்காப்பியம். கேள்வி எண் 72. கீழ்கண்ட எந்த அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்கள் பயன்படுத்தப்பட்ட மணி இன்றும் காணப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெலிங்டன் அருங்காட்சியகம். இந்த வியன்னா அருங்காட்சியகம் எங்க பார்ப்போம்? வியன்னா பாப்பிரஸ். வியன்னா பாப்பிரஸ் நாணல் தொகையில் எழுதப்பட்ட அந்த நூல் வந்து இருக்குது. தமிழகத்துக்கும் வியன்னாக்கும் ஆஸ்திரியாவுக்கும் நடந்த அந்த வணிகத்தை பத்தி பேசியிருக்கோம். வியன்னா பாப்பிரஸ் அப்படின்றது. பின்வருவற்றுள் முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் எது? இடி, வீடு, கோல், மீன். சோ இதை பாத்தீங்க அப்படின்னா முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். முதல்நிலை அப்படின்னா என்ன அப்படின்னா முதல்நிலை தொழிற்பெயர்னு கேட்டிருக்கலாம். சரிங்களா? முதல்நிலை அப்படின்றது இடி. சோ இல்லைன்னா இது தவறானது எதுன்னு கேட்டிருக்கலாம். முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் என்பது வீடு என்பது முதல்நிலை தெரிந்த, கோல், மீன். மீன் என்பது மீன் அப்படின்னு மாறும். கொல் அப்படின்றது கோல் அப்படின்னு மாறிக்கணும். விடு என்பது வீடு என்று மாறுவதை தான் முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்கலாம். சரிங்களா? எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இக்குறள் பயின்று வரும் அதிகாரம் எந்த அதிகாரம்ன்றத நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம்.
தெரிந்து செயல் வகை. எண்ணி துணிக கரிமம். ஒரு செயலை அதாவது நினைக்கிறதுக்கு முன்னாடி அதை நினைச்சு எண்ணி துணிக கரிமம், துணிந்த பின் அதை நினைச்சு செய்ய போறேன்னு துணிஞ்சதுக்கு அப்புறம் அதை நினைச்சு பார்க்க கூடாது அப்படின்றதுதான் தெரிந்து செயல் வகை. சரிங்களா? கேள்வி எண் 75. இலக்கண முறையிலும் இலக்கிய வகையாலும் சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இலக்கண முறையிலும் இலக்கிய வகையாலும் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4. முந்தைய இடத்துல பார்த்தோம். இயற் சொல், இயற்சொல், திரிசொல், திசை சொல், வட சொல். சரிங்களா? இது என்ன வகை? ஓகே. இதற்கடுத்து இலக்கணம். பெயர், வினை, இடை, உரி. சரிங்களா? பெயர், வினை, இடை, உரி என்று இலக்கண வகையில் 4, இலக்கிய வகையில் 4. தேர்வு 4ஓட முதல் 75 கேள்வியை இப்ப பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்த 75 கேள்வியை பகுதி 2ல பார்க்கலாம்.